வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கேரட்ஸ் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சின்ன பசங்க கேரட் சாப்பிட சில டைம் அடம்பிடிப்பாங்க. இன்றைக்கி நான் காட்ட போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான ரெசிபி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லாமல் ரொம்ப இஷ்டப்பட்டு பிரியமாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் காட்ட போகிறது கேரட் கீர். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர் செய்கிறதுக்கு நான் 300 கிராம் கேரட்ஸ் எடுத்திருக்கேன். இதை சுத்தமாக கழுவி தோலை சீவி பெரிய துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. இப்போ கேரட் ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நறுக்கி வச்ச கேரட் பீசஸை ப்ரெஷர் குக்கரில் போட்டு 2 விசிலுக்கு வேக வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா வெந்திருக்கு. ப்ரெஷர் குக்கர்லேருந்து எடுத்துட்டு நல்லா ஆற விட்டு கேரட் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா மையாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கேரட் வேக வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அடுத்து கீர் செய்யறதுக்கு ஒரு பெரிய பேனில் 1 லிட்டர் பால் எடுத்து நல்லா கொதிக்க விடணும். பால் நல்லா கொதிச்ச உடனே அரைச்சி வச்ச கேரட்டை பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச கேரட்டு பாலில் நல்லா கலந்துருச்சு. இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரை போட போகிறேன். சர்க்கரை உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா கீர் நல்லா திக்காக இருக்கு. இப்போ இதில் நறுக்கி வச்ச பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி, கொஞ்சம் குங்குமப்பூ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அருமையான கேரட் கீர் தயாராக இருக்கு. கேரட் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த டிஷ் ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி, பாதாம் பால்லாம் எப்படி செய்கிறீங்களோ அந்த மாதிரி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப விரும்பி ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.